அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனை போற்று எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் நடுநாட்டு ஸ்தலங்களில் முதன்மையானதாக சொல்லப்படுகிறது. அதே போல பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னித்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. நால்வராலும் பாடப்பட்டது இந்த ஸ்தலமாகும். தலை முத்தி தரக்கூடிய தலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் என்றும் சொல்லலாம். இந்த ஸ்தலத்தில் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெண்பாவை, திருவன்மானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் என மூவகை சிறப்புகளை கொண்டது இந்த ஸ்தலம் என்றும் சொல்லலாம். பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலம் இந்த தலம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல அர்த்தநாளீஸ்வரர் கோலம் கொண்ட ஸ்தலம் இந்த ஸ்தலமாகும். கார்த்திகை தீபத்தின் மூலஸ்தலம் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் ஆறாத தலங்களுள் இது மணிப்பூரக ஸ்தலம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தலம் மலை ஏற்றப்படும் மகா தீபம் இது உலக புகழ் பெற்றது என்றும் சொல்லலாம். திருவண்ணாமலையின் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயமானது 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் ஆலயத்தில் 9 கோபுரங்கள் காணப்படுகின்றன. கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இதுவென்றும் சொல்லலாம். அதே போல இவ்வாலயத்தில் உள்ள 6 பிரகாரங்கள் காணப்படுகிறதாம். 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள் இருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் 1000 தூண்கள் கொண்ட 1000 மண்டபமும், அதனடியில் பாதாள லிங்கம் பாலரமணர் தவம் செய்த இடமும் இருக்கிறதா. 42 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என ஆலயம் அமைந்திருக்கிறது என்றும் கூறலாம். ஆலயத்தின் உள்ளே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்ற 2 பெரிய குளங்கள் காணப்படுகின்றன. அதே போல கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறாராம். பஞ்சலிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் காணப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் காலபைரவர் சன்னதியும் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது. இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் 3 இடங்களில் வணங்கப்படுகிறார். அதே போல அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பந்த தாண்டன். அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தருகிறார் என்றும் சொல்லலாம். இவர்தான் கம்பத்திளையானார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டப தூணில் காட்சி அளிக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல அருணகிரி வல்லாள கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிரை விட முயற்சி செய்த போது அவரை தடுத்து நிறுத்தி அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்தார் கோபுர திளையானார் என்றும் சொல்லப்படுகிறது. கோபுரத்தின் பக்கத்தில் பிச்சை இளையானார் சன்னதி கிளி கோபுரத்தின் அருகே அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல காமதகனம் நடக்கும் சிவாலயம் இதுவென்றும் சொல்லலாம். அதே போல ஆடிப்புறத்தன்று மாலை நேரத்தில் ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமுலையம்மன் சன்னதிக்கு முன்பு தீமிதி திருவிழா நடத்தப்படுவதும் இந்த ஆலயத்தில்தான் என்றும் சொல்லலாம். இந்த ஆலயத்தில் திருவிழா நாட்களில் திட்டி வாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நடக்கிறதாம். அதே போல அருணகிரிக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இந்த திருவண்ணாமலை ஆலயம் என்றும் சொல்லலாம். திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலங்களில் ஒன்று என்றும் சொல்லலாம். இங்கு உள்ள கோவிலில் அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்தில் அருள்பாலிக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயமானது சிவன் பார்வதிக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஆலயங்களில் ஒன்று என்றும் சொல்லலாம். சிவபக்தரான பல்லாளா இந்த கோவிலுக்காக பல கட்டிடங்கள் கட்டி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இவர் செய்த உதவியை சிவனடியார் பாராட்டும் விதமாக பல்லாளா இறைவனடி சேர்ந்த பிறகு சிவபெருமானே வந்து இவருக்கு வாரிசு இல்லை என்றதால் இவரை இறுதிச் சடங்கு செய்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. திருவண்ணாமலை ஸ்தலத்தை சுற்றி 1008 சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமும் நினைத்தால் நிச்சயம் முத்தி கிடைக்கும் என்றும் மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருளியதாகவும் சொல்லலாம்.
வல்லாள மன்னன் நினைவு நாளில் அவருக்கு திருவண்ணாமலை ஈசர் இன்றும் திதி கொடுக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல வினையை நீக்கும் மலை உருவில் திருவண்ணாமலை இருக்கிறது என்றும் சொல்லலாம். ஞான சம்பந்தர் தாம் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாடலில் அண்ணாமலையாரே குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் என்றும் சொல்லலாம். அதே போல திருவண்ணாமலை ஈசனை தீபம் மங்கள ஜோதி நமோ நம என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியிருக்கிறாராம். இந்த திருவண்ணாமலை ஆலயத்தில்தான் முதலில் லிங்க வழிபாடு தொடங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த ஸ்தலத்தில்தான் என்றும் சொல்லலாம். இந்த ஆலயத்தில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் லிங்கத்தை கொண்டு சொர்ண பந்தனம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளனர் என்றும் சொல்லலாம். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபமானது அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை செய்தாலே போதுமானது. அது 21 தலைமுறைக்கு புண்ணியத்தை சேர்க்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் 1 வாரம் வரை எரியும் என்றும் சொல்லப்படுகிறது. கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் ஒன்று சேர கிரிவலம் வருவார்களாம். அவர்களுடன் பக்தர்களும் சேர்ந்து வருவது புண்ணியமானதாகவும் சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபமானது உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை உணர்த்துகிறது என்றும் சொல்லலாம். அதாவது இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறதாம். போல மலையை வலம் வந்து வழிபடும் வழிபாட்டிற்கு கிரிவல வழிபாடு என்றும் அழைக்கப்படுகிறது. கிரிவல வழிபாடு துவங்கிய தலம் திருவண்ணாமலை என்றும் சொல்லலாம். இதைத் தொடர்ந்தே மற்ற மலை கோவில்களிலும் கிரிவலம் வந்து வழிபடும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பௌர்ணமி என்றாலே நினைவிற்கு வரும் ஸ்தலம் திருவண்ணாமலை என்றும் சொல்லலாம். தமிழகத்தில் உள்ள புண்ணிய தலங்களில் ஒன்றாக இருக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். இங்கு சிவனே மலை வடிவமாக வீட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் மலையை வலம் வருவது சிவனை வலம் வருவதற்கு சமமாகவும் சொல்லலாம். அண்ணாமலை கிரிவல வழிபாடு என்பது எப்பொழுது யாரால் தொடங்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியாதாம். ஆனால் இந்த கிரிவலத்திற்கு என்று தனி மகிமை இருக்கிறது என்றும் சொல்லலாம். இந்த கிரிவலமானது சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு வருடத்தில் 365 நாட்களும் ஏற்ற நாட்களாக சொல்லப்படுகிறது. எந்த மாதத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம். அனைத்துமே சிறப்பு வாய்ந்தவை என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதையே அதிகமானவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்களாம். பௌர்ணமி கிரிவலமே மகத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செல்வ நலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பௌர்ணமி 12ஆம் தேதி வருகிறது என்று சொல்லலாம். இது பங்குனி மாத பௌர்ணமி ஆகும். ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 4:13 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 மணி வரை பௌர்ணமி திதி இருக்கிறது என்றும் சொல்லலாம். வழக்கமாக பங்குனி மாத பௌர்ணமி அன்று உத்திர நட்சத்திரம் இணைந்து வருமாம். இந்த நாளை பங்குனி உத்திர பெருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதி வருகிறது என்றும் சொல்லலாம். செல்வதற்கு ஏற்ற நேரம் ஏப்ரல் 12ஆம் தேதி அதிகாலை 3:21 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 5:51 வரை திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல பௌர்ணமி கிரிவலம் செல்லும் பக்தர்கள் இந்த நேரத்தில் தங்களின் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் எனவும் சொல்லப்படுகிறது. ஏப்ரல் மாத பௌர்ணமி சனிக்கிழமையில் வருகிறது என்பது கூடுதல் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல திருவண்ணாமலையில் சனிக்கிழமை அன்று கிரிவலம் வந்து வழிபடுபவர்களுக்கு பிறவி பிணி நீங்கிவிடும் என்றும் சொல்லலாம். திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதால் வியாபாரத்தில் உச்ச நிலை அடைய முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்குமாம். மாதத்தில் சனிக்கிழமையில் வரும் பௌர்ணமியில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவது 2 மடங்கு பலன்களை தரக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதை வழக்கமாக வைத்துள்ளனர் என்றும் சொல்லலாம். பௌர்ணமியில் சந்திரனின் ஆற்றல் அதிகரித்து இருக்கும் என்பதாலும் அந்த நாளிலேயே சித்தர்களும் தேவர்களும் கிரிவலம் வருவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. பௌர்ணமி கிரிவலம் மிகவும் சிறப்புடையதாகவும் சொல்லப்படுகிறது.
பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.